ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா இப்போ நம்ம இந்தியாவுக்கு பறவை காய்ச்சலுக்கான அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. ரீசெண்டாக சென்னையில் ஆயிரக்கணக்கான காகங்கள் இறந்து கிடந்தன. அது என்னன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல அந்த காகங்களுக்கெல்லாம் H5N1 அதாவது பறவை காய்ச்சல் தொற்று ஏற்பட்டதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் செய்யப்பட்டுள்ளது. சரிங்க, இந்த பறவை காய்ச்சல்னா என்ன அப்படின்னா இது ஒரு விதமான வைரஸ் காய்ச்சல். இது மோஸ்டா ஒரு பறவையிலேருந்து இன்னொரு பறவைக்கு தான் ஸ்ப்ரெட் ஆகும். வாத்துகள், கோழிகள், பறவைகள் இவை தான் இந்த பறவை காய்ச்சல்னால பாதிக்கப்படும். இந்த பறவை காய்ச்சல் பாதிக்கப்பட்ட பறவை கிட்ட இருந்து மனுஷனுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி மனுஷனுக்கு இந்த பறவை காய்ச்சல் நோய் பாதிக்கப்பட்டால் பன்றி காய்ச்சலை விட பறவை காய்ச்சலுக்கு வீரியம் அதிகம். சரிங்க, இப்ப மனுஷனுக்கு எப்படி இந்த பறவை காய்ச்சல் நோய் வரும் அப்படின்னு பார்த்தா, பாதிக்கப்பட்ட பறவைகளோட எச்சம், பாதிக்கப்பட்ட பறவைகள்ல நம்ம கையாளுறனால, பாதிக்கப்பட்ட பறவைகள் இருக்கக்கூடிய லைவ் மார்க்கெட்ஸ், கோழி பண்ணைகளுக்கெல்லாம் மனிதன் போறனால மனுஷனுக்கு இந்த நோய் வரலாம். சரி, பறவை காய்ச்சலுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னா காய்ச்சல், உடல் சோர்வு, இருமல், தொண்டை வலி, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க, 60 வயசுக்கு மேற்பட்டவங்க, காச நோய் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் மூச்சு திணறல் கூட வரலாம். சரி, இதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஒரு லைவ் மார்க்கெட் போற போதோ இல்ல கோழி பண்ணைக்கு போகும்போதோ இல்ல ஒரு கிரௌடட் பிளேஸ்க்கு போகும்போதோ கண்டிப்பா மாஸ்க் போட்டுக்கணும். நம்ம எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரும்போது கைகளை சுத்தமா முறைப்படி கைகள் கழுவணும், கால்களை கழுவணும். இந்த மாதிரி சுத்தமான விதிமுறைகளை நம்ம பின்பற்றினாலேயே நம்மையும் நம்மளை சுத்தி உள்ளவங்களையும் பலவிதமான தொற்று கிருமிகள்ல இருந்து காப்பாத்திக்கலாம். நான் டாக்டர் ஷாலினி, இங்க தஞ்சாவூர் மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபீஸர் மற்றும் சீனியர் கன்சல்டன்ட் மைக்ரோபயாலஜிஸ்டா ஒர்க் பண்றேன்.